சார் ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆகி வரும்போது என்னுடைய விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லா விஷயமே அவர் கூட ஷேர் பண்ணி வாழணும் அப்படிதான் வந்தேன் சார். நானு என்னுடைய மொபைல் போன்ல இருந்து நான் வெளிப்படையா தான் அவர்கிட்ட வச்சிருக்கேன். அவர் எடுத்து எப்பயாவது பாப்பார், இது பிடிக்காது எனக்கு இதை செய்யாதன்னு சொல்லுவாரு. அதை நான் செய்ய மாட்டேன். அவர்கிட்டே கேளுங்க. இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல. எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. நீங்க உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்கிறீங்க. நான் ஏன் அவங்கள வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க டிபி வைக்கணும்ன்றதுக்கான சரியான காரணத்தை எனக்கு சொல்லல. நீங்க டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கேன். நீங்களா யாருடா? ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு மட்டும் மண்டைய பாஸ் ஆட்ற? நீங்க எதை ஷேர் பண்ண மாட்டீங்க, பட் நீங்க மட்டும் உங்க போனை பாப்பீங்க, டிபி வைக்கலாமா கூடாதான்னு டிக்டேட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க மட்டும் எப்படி அதை செய்யலாம்? பதில சொல்றா. இல்ல, மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு, ஓகேங்களா? அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் கியூரியாசிட்டி சார். இல்ல, வாட்ஸ் ராங் இன் தட்? கியூரியாசிட்டி வந்து லைஃப்க்கே வந்து நல்லது இல்ல. அதெல்லாம் யார் சொன்னா? கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ். நான் சொல்றேன். சோலி முடிச்சு. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? இப்போ எனக்கு என்ன புரியலனா, ஒரு டிபி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க. ரைட்டா? ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க? அவர் தூங்கிட்டாரு. எதாச்சியா பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இவர் ஹாய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பியிருந்தாரு. சோலி முடிச்சு. நானும் Facebookல அதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் சரி தூக்கம் வர சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அந்த நம்பரை நீங்க இவர் போன்ல இருந்து பிளாக் பண்ணிட்டேன். அது அன்பிளாக் ஆயிருந்தது. அப்புறம் நான் கேட்டேன் டைரக்டா, இந்த நம்பர் நான் பிளாக் பண்ணனே எப்படி திரும்ப அன்பிளாக் ஆச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ ஸ்வீட்டி நம்பர் பிளாக்ல இருக்கா அன்பிளாக்ல இருக்கா? பிளாக்ல தான் சார் இருக்கு. இந்த இஷ்யூலாம் பிளாக் பண்ணிட்டா சேஃப். திருமணத்திற்கு பிறகு நண்பர்களை டார்லிங்னோ ஸ்வீட்டினோ அப்படிலாம் கூப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீயிங் இன் ஐடி என்விரான்மெண்ட் எல்லாமே கேஷுவலா பேசுவாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்து டியர் டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அவர் கொஞ்சம் பொசசிவா இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி மெசேஜஸ் வந்து அவர் என் போன்ல எடுக்கிறதுனால. நீங்க ஒரு ஸ்வீட்டிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தவறுனா சங்கடம்னா, டியர் டிங்கிறதெல்லாம் டியர்லாம் பர்சனல் வேர்டு தான். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கோ சரி மனைவிக்கோ சரி பர்சனல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற மெசேஜஸ் வர்றதுங்கிறது நாட் குட் அப்படின்னு நினைக்கிறவங்க நோ போர்டு காட்டலாம். என்னப்பா உலகமே நோ போர்டு காட்டிச்சே, நல்ல விஷயம் தானே. ஏன் உங்களுக்கு போன் பிரைவசி வேண்டும்? தேவையில்லாத பிரச்சனை இதனால வருது. என்ன தேவையில்லாத பிரச்சனை? லாங் பேக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா கனெக்ட் ஆகி மெசேஜ். சினிமா நடிகரோட போட்டோ எடுக்காமலே ட்ரிக் ஷாட் எடுத்து 2 போட்டோவையும் ஒன்னா சேர்த்து ஊரையே ஏமாத்துறீங்களே. ஒரு நாள் என்னன்னா அவங்க ஹாயின் பண்ணிட்டாங்க, நான் அதை கவனிக்கல. உடனே அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கதையை உருவாக்கி, சோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப என் போனை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சார் ஆக்சுவலா அந்த ஹாய்னு மெசேஜ் வரும்போது 2 பேருக்கு முன்னாடி தான் மொபைல் இருந்தது. அதுல வந்து ஒரு பாய் நேம் இருந்தது, பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி போட்டோ இருந்தது. நான் கேட்டேன் பொண்ணு போட்டோ இருக்கு, ஏன் அவன் ஒய்ஃபோட போட்டோ வச்சுக்க கூடாதா அப்படின்னு. சார் ஆக்சுவலா அது வரைக்கும் சாமி போட்டோ தான் சார் வச்சிருந்தாங்க. என்ன சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பதான் அவங்க போட்டோ மாத்தினாங்க. ஏன் கெட்ட நேரம் பாருங்க. அது ஆக்சுவலா பார்த்தனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் நேம் போட்டு சேவ் பண்ணுன்ற அவசியம் என்ன என்கிட்ட சொல்லலாமே. அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். இந்த தேவையில்லாத அந்த பொசசிவ் நம்மளே ஏன் உங்களுக்கு கிரியேட் பொசசிவ்லாம் கிடையாது பாஸ். இது என்ன பொசசிவ்? எதை எதுக்குள்ள கொண்டா சேர்க்கறீங்க? ஏங்க இது என்னங்க பொசசிவ்? நீங்க ஒரு பிள்ளை லவ் பண்ணிருப்பீங்க, இப்ப வேற ஆளை கல்யாணம் பண்ணிருப்பீங்க, இப்ப அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு பொசசிவ் வருமா? அடி தூக்கிட்டு போற போறாங்க அவங்க பாட்டு. என் பக்கம் இருக்கிற நியாயம் புரிஞ்சுதா சார்? இப்போ இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. உங்க பக்கத்துல நியாயம் புரிஞ்சான்னு தெரியல, அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நான் மறைக்கிறேன் அப்படின்னாலே நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். தெரியல. சீக்ரெட்டும் பிரைவசியும் ஒண்ணுதான் சார். அப்படியா? எனக்கு சீக்ரெட் இல்லைங்க சார். என் ஃப்ரெண்டுக்கு இருக்கலாம். அவன் என்ன நம்பி என்ன ட்ரஸ்ட் பண்ணி ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பலாம். அது வந்து எப்படி நான் என் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்றது? நான் அது அவளோட சீக்ரெட். அப்ப என் ஃப்ரெண்ட் என் மேல வச்சுக்க ட்ரஸ்ட் வந்து போகுது இல்லைங்க மேடம். உங்க ஃப்ரெண்ட்லாம் அவங்களுக்கு அடுத்துதான் சார். அவங்க வந்து ரொம்ப இன்டிமேட்டான சில விஷயங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அது எப்படி நான் ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியும்? சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அர்ஜென்ட்டுக்கு ஒரு பணம் கீதி கேக்குறான், நான் அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அது என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னா அவ அப்செக்ட் பண்ணுவா. சொல்லதான் சார் செய்யணும். நீங்க கண்டிப்பா உங்க ஒய்ஃப்ட்ட இந்த மேட்டர் சொல்லதான் செய்யணும். சார் இதே ஒரு சீக்ரெட்டை 10 வருஷம் கழிச்சு சொல்றாங்கன்னா, அந்த 10 வருஷம் கழிச்சு சொல்லும் போது அப்போ இத்தனை வருஷம் அவர் நம்ம கிட்ட இதை சொல்லாம தான் வச்சிருந்தாரா? அப்ப இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குமோ? உலகத்துல 2 பேர் தான் வாழ முடியும். ஒன்னு ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன்.
அப்படின்ற ஒரு தாட்னால அவர் மேல இருக்க ட்ரஸ்ட் பிரேக் ஆக அங்க சான்ஸ் இருக்கு. இல்ல 10 வருஷம் கழிச்சு நானே மறந்து போயிருவேன் அதெல்லாம். அப்ப நீங்க சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க, அதனாலதான் சொல்லல. இல்ல சொல்லக்கூடாதுன்னு இன்டென்ஷன் இல்ல, சம்டைம்ஸ் மறந்து போயிருக்கலாம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். ஹியூமன் சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, மேபி இவங்க வந்து ஏதோ தப்பு பண்றாங்களோ இல்ல நம்மளுக்கு தெரியாம ஏதோ பண்றாங்களோ அப்படின்னு நிறைய அவங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் அது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஷேர் பண்ணாதனால இவங்க வந்து ஏதோ மறைக்கிறாங்களோ அப்படின்ற அவங்க கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நல்லவராகவே இருக்கலாம். மேபி நீங்க அந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் போட்டு அவங்ககிட்ட இருந்து மொபைலை எடுத்து வைக்கிறதுனால அவங்களுக்கு வீண் சந்தேகங்களுக்கு வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க என்கிட்ட கேட்டு அந்த பர்மிஷனை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். நீங்களா போய் நோண்டாதீங்க, என்கிட்ட கேளுங்க. நீங்களா? நீங்க எப்ப சார் வந்தீங்க? கோவிந்த் சார் வந்திருக்காரு, அதை என்கிட்ட சொல்லலாம் இப்படி நிக்க வச்சிருக்க. உங்க மனைவி வந்து உங்க போனை கொடுங்க, நான் கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்க்கணும் அல்லது நான் வந்து ஃபேஸ்புக் பண்ணணும் அல்லது ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கணும் உங்கள்ட்ட கேக்குறாங்க. நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுப்பேன். மாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? என்ன மாட்டேன்னு சொல்ல. நீங்க மாட்டேன்னு சொல்ல போகாத விஷயத்துக்கு என்னதுக்கு உங்கள்ட்ட கேட்கணும்? நீங்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குன்னா நான் உங்கள்ட்ட கேட்கணும். அது வந்து என்னோட போன், ஓகேங்களா? ஏங்க என்னங்க நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ வந்து போன் தொடாத, போன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுடுங்கன்னுவாங்க. அப்புறம் என் பீரோல வந்து எது எடுக்காதன்பாங்க, அதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கணும்பாங்க. நம்ம வாழ்க்கை வாழ்றோமா இல்ல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஸ் கிட்ட போய் சார் நான் எடுத்துக்கலாமா, இது பண்ணிக்கலாமா நம்ம கேக்குறோம். போனுன்றது ரொம்ப பர்சனல், என்னோட ரொம்ப கனெக்டிவிட்டியோட இருக்கிறது. அது உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை நாங்க டிசைட் பண்ணோம். ராத்திரியில திருட்டுத்தனமா போனை ஏன் ஆபரேட் பண்றீங்க? திருட்டுத்தனமே இதுல இல்ல, நீங்க தான் இது எல்லா வார்த்தையும் இப்ப காயின் பண்றீங்க. You only said it's a personal diary. You only said that you should get my permission before opening it. இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க தான் சொல்றீங்க. அவங்க ஒண்ணுமே சொல்ல, அது ஒரு போனுங்கறாங்க அவ்வளவு. அவங்க சொல்ற மாதிரி நைட் என் ஹஸ்பண்டோட போன் எடுத்து நான் பார்க்க மாட்டேன்லாம் சொல்லல. நான் பாப்பேன், எடுத்து பாப்பேன். என்ன தெரியுமா சார் பாப்பேன்? வாட்ஸ்அப், போன் லாக்ஸ், அவ்வளவுதான் பாப்பேன். அதுல பாக்குறதுல எனக்கு ஒரு மனசு திருப்தி, அவ்வளவுதான். உண்மைதான், நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. இல்ல அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? தெரியல, என் ஹஸ்பண்ட் அது, நான் ஏன் தப்பா எடுத்துக்கணும் அத? கணவன் மனைவிக்கு இடையில என்னத்துக்கு இந்த மொபைல் பிரைவசி? தியாகிகள் தானே. 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எனக்கு காலேஜ் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுல வந்து எந்த கேர்ள்ஸுமே கிடையாது. ஒரு 45 மெம்பர்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல எப்பயுமே ஒரு நல்ல மெசேஜ் தான் வரும்னு இருக்காது. அது நிறைய கெட்ட விஷயங்கள் வரலாம். அந்த கெட்ட விஷயம் என் மனைவி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏன் உங்களுக்கு அதை பார்க்கணும்னு தோணுது? அவர் என்ன பண்றாருங்கறத வந்து நான் பார்க்கணும். அந்த மொபைல பார்த்தா எனக்கு ஒரு திருப்தி. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு. பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரி. ஏன் அவங்க வாட்ஸ்அப் பார்க்கணும்? மத்தது பார்க்கலாமே. கால் ஹிஸ்டரியை பார்க்கலாம், மொபைல்ல கூகுள பார்க்கலாம், யூடியூப்ல என்ன சமைக்கிறாங்கன்னு அதை பார்க்கலாம். ஏன் வாட்ஸ்அப் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க? அதுதான் சார் சொல்றேன். நல்ல விஷயங்கள் வருது, கெட்ட விஷயங்கள் வாட்ஸ்அப்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். மணி என்னைய ஒரு படத்துக்கு போறோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னா பிள்ளைய வீட்டுல விட்டு போவோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான் இது. அவர் வாட்ஸ்அப் பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பார்க்கணும், அதுல என்ன இருக்கு? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நாள் நான் வந்து பேச்சுலர்னு ஏதோ ஒரு குரூப் இருக்கு, இவர் சொன்ன மாதிரி நீ வந்து அந்த குரூப்புக்கு மட்டும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. பட் நான் டெய்லியுமே அந்த குரூப் போயிட்டு பார்த்துட்டு தான் சார் இருப்பேன். அதுக்கு என்னங்கிறப்ப நம்மள மீறி நம்ம பார்க்கணும்னு தோணும் சார். அதுக்கு தான் அந்த பிரைவசி பாஸ்வேர்டு அதெல்லாம் போட சொல்றது. அவர் இப்ப போட்டிருந்தாருன்னா நான் பார்த்திருக்கவே மாட்டேன் சார். அதான் சார், நான் லாக் வந்து வெளியால் பார்க்க கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கேன். இவங்க என்னோட ஆளுன்றதுனால நான் அவங்க கிட்ட அதை மறைக்க விரும்புறேன். அவங்க இந்த மெசேஜ் பார்க்க கூடாது அந்த டிசிஷன் அவங்க எடுக்கலாம்ல. பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறப்போ அது பார்க்காம இருக்க வேண்டியது. பார்க்காம இருக்க வேண்டியது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. சரி, அவர் லாக் போட்டுறாரு. இப்போ அவர் போனை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி இருக்க பாஸ்வேர்ட் கேட்பாங்க சார். முடியாதுல? கண்டிப்பா. அப்புறம் ஏன் லாக் போட சொல்றீங்க? எனக்கு இது ரெண்டுமே புரியல. நீங்களா யாருடா? இது எப்படி தெரியல? நான் செய்யுன்னு சொல்லுவேன், ஆனா நீ செய்யக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன், லாக் போடுன்னு சொல்லுவேன், நீ லாக் போட்டுருவியா? நக்கல்யா அவனுக்கு. ரொம்ப சிம்பிளா அப்படி பார்க்கலாம். வீட்டுல 2 போன் இருக்கு, அது ரெண்டுலயும் வாட்ஸ்அப்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது 2 பேருக்கு 2 பாஸ்வேர்டும் தெரியும். கேஷுவலா அப்படி எடுக்கல. அந்த போன் வந்தா அந்த போன்ல நான் பேசுவேன். ஆனா உறுத்திக்கிட்டே இருக்க கூடாது. இப்ப என்ன மெசேஜ் வந்திருக்கும், ஹாய் மெசேஜ் வருதான்னு தேடிட்டுலாம் இருக்காது. இந்த போன் லாக்குக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். 2 தரப்புலயும் இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அது ரொம்ப மெச்சூர்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இதுதான் லைவ்லியா இருக்கு.